பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் அடுத்த நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தனி ஒரு மனுஷியா தன்னோட மகளோட தைரியமாக வாழ்ந்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு பெண்ணின் புரட்சி காவியம்தான் இந்த நாவல். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என் எழுத்து பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துக்கு ஷேர் பண்ணி என்னுடைய கதையை கேட்க உதவி பண்ணுங்க. இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல். அத்தியாயம் 1. காற்றை கிழித்து கொண்டு அதிவேகமாக வந்த அந்த சைரன் வைத்த ஆம்புலன்ஸ் வண்டி இயற்கை எழில் கொஞ்சும் அந்த மலையடிவார பங்களா வீட்டின் முன் வந்து நின்றது. வெள்ளை உடையணிந்த பணியாளர்கள் அவசரத்தை புரிந்து கொண்டு அவசரமாக பங்களாவின் உள்பகுதியை நோக்கி ஓடினர். வேலைப்பாடுகளின் உச்சத்தில் இருந்த காலில் மயங்கி விழுந்து கிடந்த கணவரை மடியில் கிடத்தியவாறு கதறிக்கொண்டிருந்தாள் புஷ்பா. காலையில் சும்மா தான் இருந்தார். வீட்டு வேலையில் மனைவிக்கு உதவக்கூட செய்தார். முடிச்சு அப்படியே சோபாவில் வந்து அமர்ந்து பேப்பரை படிச்சுட்டு இருக்க போது கொஞ்ச நேரத்திலே மனைவிட்ட, ஒரு மாதிரி இருக்கு புஷ்பா என்றார் குரல் கம்ம. கணவரை பயத்தோடு பார்த்து படபடப்போடு கிச்சனுக்குள் சென்றவள் எலுமிச்சை சாறு எடுத்து உப்பு போட்டு நீர் கொண்டு வந்து கொடுக்க சிறிது நேரத்தில் நார்மலானவர். அதன் பின் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க முடியாமல் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு வெளியே போனார். புஷ்பாவும் மனதில் எதையும் போட்டு யோசிக்காமல் சமையல் வேலையில் மூழ்கி போனாள். ஒரு 10 நிமிடம் சென்றிருக்கும். வாசலில் மறுபடியும் கணவர் குரல் கேட்க குழப்பமாக வெளிவந்த போதுதான் கணவர் நடுகாலில் நெஞ்சை பிடித்து கொண்டு துடிதுடித்து கொண்டு கிடப்பது தெரிந்தது. கணவரின் கோலத்தை கண்டவள் பதறி துடித்து கொண்டு ஓடி அருகில் வந்தபோது சரியாக அவர்கள் மகன் சித்தார்த்தும் உள்ளே வந்தான். வந்தவன் தந்தையின் கோலம் கண்டு பதறி துடித்து கொண்டு அருகில் வந்தவன் உடனே நிலைமையின் வீரியம் உணர்ந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்க அவன் அழைத்த 10வது நிமிடம் ஆம்புலன்ஸும் வாசலில் வந்து நின்றது. பணியாளர்களின் அவசரத்திற்கும் நோயாளியின் அவசியத்திற்கும் ஈடுகொடுத்து அனைவரும் படு வேகமாக செயல்பட அடுத்த அரை மணி நேரத்தில் ஐசியூவில் இருந்தார் கதிரேசன். அரை மணி நேரம் 6 டாக்டர்களின் போராட்டத்திற்கு பிறகு கதிரேசன் கண் திறக்க டாக்டர்கள் சோர்வாக வெளிவந்தனர். துக்கம் தொண்டையை அடைக்க கலங்கி நின்ற புஷ்பா டாக்டரை கண்டதும் ஓடி அவர் அருகில் வர, இப்போ பயப்பட ஒன்றும் இல்லை, காப்பாற்றிட்டோம். ரொம்ப சோர்வாக தான் இருக்காரு, கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுவாங்க, அப்புறமா போய் பாருங்க என்றதும் தான் புஷ்பா பாய்ந்த கண்ணீரையே அழுந்து துடைத்தாள். சித்தார்த்தங்க? டாக்டர் கேட்ட கேள்விக்கு உதடு துடிக்க, பார்மசிக்கு போனான் என்றவளை நிமிர்ந்து பார்த்த டாக்டர், வந்ததும் உள்ளால வாங்க, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் என்றவாறு வெள்ளை டவலால் கையை துடைத்து கொண்டு அவர் அறைக்குள் டாக்டர் நுழைந்து கொள்ள புஷ்பா வெளிரி போய் அழுதவாறே ஐசியூவில் கதவு கண்ணாடி வழியே கணவரை பார்த்தாள். சோர்ந்து தளர்ந்து போயிருந்த அவள் உடலெல்லாம் டியூபால் பிணைக்கப்பட்டு கிடந்தார். அவரின் கோலத்தை பார்த்ததும் அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க இரு கையாலும் வாயை பொத்தி கொண்டு விம்மத் தொடங்கினாள். கூடவே டாக்டர் மகனை அறைக்கு அழைத்தது கிளியை ஏற்படுத்த தாங்க முடியாத வேதனையிலும் பயத்திலும் புலம்ப ஆரம்பித்தாள். கணவருக்கு பயப்படும்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என உலகில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் வேண்டி நின்றாள். புஷ்பா கதிரேசனின் அத்தை மகள்தான். உறவை மேம்படுத்துவதற்காக தன் அண்ணன் மகளையே தன்னுடைய ஒரே மகன் கதிரேசனுக்கு மணமுடித்து வைத்தார் வேதவள்ளி. புஷ்பா பிறந்த உடனேயே தன் மகனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என தங்கை கராராக பேசிவிட தணிகாச்சலமும் மாறி ஒத்த வார்த்தை பேசவில்லை.
காரணம், கணவனை இழந்து தவித்து கொண்டிருக்கும் தன் தங்கைக்கு அவர்தானே எல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கதிரேசனின் வாழ்வும் இவரது கடமைதானே. புஷ்பா வளர வளர பேச்சு குடும்பத்தில் அதிகமாக பேசப்பட புஷ்பாவினுள் கதிரேசன் ஈஸியாக வந்து அமர்ந்து கொண்டான். அதிலும் அழகிலும் ஆண்மையின் மிடுக்கிலும் இருந்த கதிரேசனை யாருக்குத்தான் பிடிக்காது? அரும்பு மீசையோடு அவன் உலவும் போதே புஷ்பாவின் மனதில் குடியேறி இருந்தான். அதன் பிறகு காலேஜ் படித்து MBA முடித்து அவன் கம்பெனி ஒன்றில் நல்ல சம்பளத்தில் அமர்ந்தது வரை புஷ்பாவின் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக உள் சென்று மனம் முழுவதும் விரவி நின்றது. ஒரு கட்டத்தில் அத்தான் அத்தான் என அவனை சுற்றி வர ஆரம்பித்தாள். கதிரேசனுக்கு வேலை சென்னையில் அமைந்திருந்ததால் 3 வருட வாழ்வு இவர்கள் இருவரையுமே பிரித்து போட்டது. அப்போதெல்லாம் புஷ்பா பட்ட அவஸ்தையெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. வருடத்திற்கு 1-2 முறைதான் தன் தாயை பார்க்க கதிரேசன் வருவான். அப்படி வரும் அவனின் 1 வார வாழ்வும் புஷ்பாவினுள் பல இன்ப அதிர்வுகளை கொடுக்கத்தான் செய்தது. இப்படியே சென்று கொண்டிருந்த அவள் வாழ்வில் இருவரும் இணையும் நாளும் வந்தது. ஒரு நாள் திடீரென்று கதிரேசனின் தாய் மயக்கம் போட்டு விழுந்தவுடன் தனிமையில் இருந்த அவரால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் போய்விட்டது. பக்கத்தில் ஒருவர் கூட இல்லாமல் ரொம்ப அவதிப்பட ஒரு வழியாக கடவுளின் கிருபையால் அந்த நேரத்தில் தணிகாச்சலம் ஊரிலிருந்து தன் தங்கையை பார்க்க வந்தார். தங்கையின் நிலைமையை பார்த்து சூழலின் வீரியம் உணர்ந்து வந்த வண்டியிலேயே வேதவள்ளியை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க கடவுளின் அருளால் வேதவள்ளி பிழைத்து கொண்டாள். அதன் பிறகு புஷ்பாவின் தந்தை சிறிது கூட தாமதிக்க விரும்பவில்லை. அவசரமாக கதிரேசனை அழைத்து ஒரே வாரத்தில் இருவருக்கும் மணமுடித்து வைத்துவிட்டார். தன் உணர்வோடும் உயிரோடும் கலந்து விட்டவனே கணவனாக வர புஷ்பாவின் மன வாழ்வு மிக மிக இனிமையாக கழிந்தது. அதிலும் கதிரேசனின் அன்பிலும் கம்பீரத்திலும் உருகிதான் போனாள். அதிலும் தன்னை பிரிய மனமில்லாமல் மெட்ராஸ் வேலையையே விட்டுவிட்டு வந்தபோது பெண் அவளின் உள்ளம் நிறைந்து போய்விட்டது. வேறு கம்பெனியில் வேலைக்கு போவதை விட தன்னுடன் இருப்பது, தன் கம்பெனியை பார்த்து கொள்வது என புஷ்பாவின் அப்பா சொல்லிவிட அதன் பின் புஷ்பாவின் புருஷன் இதுவரை அவளை பிரியவே இல்லை. கம்பெனி அப்பாவின் கையிலிருந்து இவரின் கைக்கு மாறியதிலிருந்து அசுர வளர்ச்சி கண்டது. வாழ்க்கையிலும் வசதியிலும் இதுவரை நிறைவாய் வாழ்ந்த புஷ்பா தன் காதலின் அடையாளமாக சித்தார்த் என்ற மகனுக்கும் பூர்ணிமா என்ற மகளுக்கும் தாயானாள். பூர்ணிமா பிறந்த பின் கதிரேசனின் தொழில் மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி வீறு நடை போட்டது. இனி வெளிநாட்டில் தன் தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அதில் மகன் சித்தார்த்தை பொறுப்பாக்க வேண்டும் என்ற பேச்சு தொடங்கிய 1 வாரத்திலேயே முதல் முறை கதிரேசனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவரை பரிசோதித்த டாக்டர்கள், இனி இந்த அளவு இரவு பகலா உழைக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை கதிரேசன், கொஞ்சமாக வேலை பார்த்து உடம்புக்கும் ஓய்வு கொடுங்க, நைட்டானா நல்லா தூங்குங்க, நம்ம உடம்பும் மிஷின் மாதிரி தான், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்ட்டெல்லாம் செயல் இழக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் காட்டும் அப்படி தான் ரொம்ப சோர்ந்து போச்சு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும் என சொன்னபோது புஷ்பா விழித்து கொண்டாள். கணவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் காது கொடுக்காமல், நீங்கள் சம்பாதிச்சது போதும், மகனுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதும் போதும், இருக்கிற வசதிக்கு 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம், இதுக்கு மேலே சம்பாதிச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பேசாமல் சித்தார்த்துக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுங்க என கராராக சொல்லிவிட, இவ வேற எல்லாத்துக்கும் பயந்துட்டு, டாக்டர்னா அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு வீட்டில் வந்து உட்காந்து பல நாள் உடம்ப சும்மா வச்சுருந்தா இரும்பு போல துருபிடிச்சி அழிஞ்சு போயிடுவேன், இருக்கிற வர உழைக்கணும், விதி வந்தால் போய் சேரணும். ஆமாம், அப்படி விட தான் உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் செஞ்சேனாக்கும், அதுதான் 26 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோமே, அப்படின்னா போதும்னு ஆயிடுச்சா? புஷ்பா கண் கலங்க, இப்போ எதுக்கு கண் கலங்குறார்? நான் எந்த புது தொழிலும் தொடங்கலை, இருக்கிறத மட்டும் சித்தார்த்து பார்த்து கொள்ளட்டும்,
நான் இப்படியே உன் கூடவே இருக்கேன், போதுமா என்று புஷ்பாவை சமாதானப்படுத்தினாலும் வேலை செய்த கையும் காலும் சும்மா இருப்பதில்லையே. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பித்து இன்று மூச்சிரையாகி விழுந்துவிட புஷ்பாதான் பதறியே விட்டாள். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதுதான். டாக்டரின் அறிவுறுத்தலில் மருந்து மாத்திரையோடு தான் காலம் தள்ளி கொண்டிருந்தாலும் இந்த அளவு கதிரேசன் என்றுமே புஷ்பாவை பயமுறுத்தியதில்லை. புஷ்பா என அழைத்தவாறு துவண்டு போய் கீழே சரிய ஒரு கணம் நிலை குலைந்து போனாள் புஷ்பா. என்னம்மா, இப்படியே இருந்தா எப்படி? அப்பாவுக்கு தான் எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. நீ சாப்பிடுமா, இதில் 2 இட்லி இருக்கு, முதல்ல இதை சாப்பிடுங்க. இல்லடா சித்து, அப்பா ஒத்த வார்த்தை என்கிட்ட பேசுறதுக்கு முன்னால் என்னால் எதுவும் சாப்பிட முடியாதுடா என்றவள் சிறிது நேர அமைதிக்கு பின், நீ வந்ததும் டாக்டர் வந்து பார்க்க சொன்னார், வா போய் பார்ப்போம் என மகனின் கையை பிடித்து இழுத்தவாறு டாக்டரின் அறைக்குள் நுழைந்தாள். டாக்டர் பயப்படும்படி எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்ற கலக்கம் அவளிடம் அதிகமாக இருந்தது. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. உள்ளே வந்தவர்களை முன்னால் இருந்த சோபாவை காட்டி அமரச் சொல்ல இருவரும் கலக்கத்தோடு அமர்ந்தனர். அவளின் மல கலக்கத்தை உணர்ந்தவர், நான் உங்களை பயமுறுத்துறதா நினைக்கக்கூடாது. போன மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதே நான் சொன்னது தான். நீங்கள் தான் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ பாருங்க அது எதில் கொண்டு போய் விட்டுருக்குன்னு. நல்ல நேரம் இல்லை, நம்மளால் இப்படி இருந்து பேசிகிட்டு இருக்கவே முடியாது. டாக்டர் என அதிர்ந்து போயிருந்த இருவரையும் பார்த்த டாக்டர், நான் முன்னால் சொன்னது தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவரை நாம் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒரே மாதத்தில் அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லையா டாக்டர்? இருந்தால் சொல்ல மாட்டேனாம்மா, வேற வழி நமக்கு இல்லை. நீங்கள் ஓகே சொன்னால் உடனே நான் டாக்டர்கிட்ட பேசிடுவேன். அவங்களோட அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிடும். உடனே நாம் கிளம்பிட வேண்டியது தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் அதுதான் யோசிக்கிறேன் டாக்டர். நாள் போக போக அப்பா ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே யோசிக்க எதுவும் இல்லைன்னு தோணுது. எப்படியும் அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை நான் அவர் பேச்சை கேட்க தயாராகவே இல்லை. டாக்டர், நீங்கள் போக ரெடி பண்ணுங்க என்றவனை கேள்வியோடு பார்த்த புஷ்பா குழப்பமாக தலைகுனிய, டாக்டர் சொல்கிறதாம்மா சரி. எப்பவும் பயந்து பயந்து வாழ முடியுமா? நம்மகிட்ட என்ன பணத்துக்கா பஞ்சம்? அப்பா பூர்ணமாக குணமாகணும். அது லண்டன் என்ன அமெரிக்கானாலும் நாம் கூட்டிகிட்டு போகலாமா? அப்படின்னா நான் ரெடி பண்ண வாசித்தார். டாக்டர், ஒரு வாரத்தில் கிளம்புறது மாதிரி ரெடி பண்ணுங்க. எப்படியும் திரும்பி வர 2 வாரமாவது ஆகும். கம்பெனி விவரம் எல்லாம் சொல்லி பொறுப்பை யார்கிட்டையாவது பார்த்துக்க சொல்லணும். 2 வாரம் மீட்டிங்கையும் மாற்றி வைக்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது டாக்டர். புரியுது சித்தார், நீங்கள் வேலையை முடிங்க. அதுக்குள்ளே டாக்டர் காவ்யாவை எப்படியாவது பிடிச்சி அப்பாயின்மெண்ட்டை நான் வாங்கிடுறேன். அதுவரை அப்பா நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னோட கண்காணிப்பில் இருக்கட்டும். வெளிநாடு, வேற மொழி மனுஷங்க, நமக்கு அங்கே யாரையும் தெரியாது. அப்புறம் எப்படிடா? புஷ்பா கவலையோடு கேட்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம்மா. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிற இடம் நம்ம தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய இடம்தான். நீங்கள் சந்திக்க போகிற டாக்டர் கூட நம்ம ஊர்க்காரங்க தான். அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாம். டாக்டர் பற்றியும் நமக்கு எதுவும் தெரியாதே டாக்டர். அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. டாக்டர் பற்றி தெரிய எதுவும் இல்லைம்மா. உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டில் அவங்களும் ஒருத்தங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக உலகத்தில் எத்தனையோ பேர் காத்திருக்காங்க தெரியுமா? பணத்தை மூட்டையாக கட்டி வச்சுட்டு உலகத்தில் பல இடங்கள்ல இருந்து இவங்களை அழைக்கிறாங்க. ஆனால் இவங்க எங்கேயுமே இதுவரை போனதில்லை. உங்களை போல அவங்கள தேடி லண்டன் வருகிறவங்களை மட்டும் பார்க்கவே அவங்களுக்கு நேரம் போதுறதில்லைன்னு சொல்லுவாங்க.
உசுரை கையில் பிடிச்சிட்டு போன எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்றி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கைராசியான டாக்டர், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால தான் என்னால் கூட அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வாங்க முடியும். இல்லைன்னா அவங்கள பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டு மனுஷங்கன்னு சொல்கிறீங்க, அது ஒன்றும் தான் ஆறுதல். ஏதோ மனது திருப்தி ஆனது போல புஷ்பா பேசவும் சித்தார்த் பக்கம் திரும்பிய டாக்டர், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், ஆக வேண்டிய வேலை நான் பார்க்குறேன். ஒரு 2-3 நாளில் கிளம்பிடலாம் என்றதும் புன்முறுவலோடு செல்லை எடுத்த டாக்டர் காவியா எண்ணை தேடிய நேரம் இருவரும் எழுந்து வெளியே வந்தனர். புஷ்பாவின் முகத்தில் இப்போது குழப்பம் அப்பட்டமாக தெரிந்தது. எதையோ ஆழமாக யோசித்து கொண்டு வந்த தாயை பிடித்து நிறுத்திய சித்தார் அவர் முகத்தை கரிசனையோடு பார்த்தவாறு, என்னாச்சுமா உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி வரீங்க என கேட்க, பயமா இருக்குடா சித்து, தெரியாத இடத்துக்கு இவரை கூட்டிட்டு போகிறோம். அங்கே ஆத்திர அவசரத்திற்கு யாரோட உதவியும் நமக்கு கிடைக்காதேடா, அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. இதில் குழம்ப என்ன இருக்குது? இப்போது உலகத்தில் எந்த திசைக்கு போனாலும் நம்ம ஆளுங்க 10 பேராவது இருப்பாங்க. அப்படி இருக்க எதுக்கு பயப்படணும்? வேணா பாருங்க, நம்ம போகிறதுல இருந்து திரும்பி வருகிறது வரை நம்ம ஆளுங்க எத்தனை பேரை பார்க்க போகிறோன்னு. அப்படியாடா சொல்கிறா? ஆமாம்மா, நீங்கள் எதுக்கும் குழப்பிக்காதுங்க, நான் தான் கூட வரேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்பாட்ட மட்டும் பேசி அவரை சம்மதிக்க வச்சிடுங்க, அது போதும். அதுவும் குழப்பமாக தாண்டா இருக்குது. சொன்னால் புரிஞ்சுக்கிற மனுஷரா அவர், ஏது சொன்னாலும் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுடுவார். இப்போது இதை சொன்னால் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையேடா. இந்த முறை அவர் சொல்கிற எதையுமே நான் கேட்க போகிறதில்ல. நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வரேன், நான் வர்றதுக்குள்ளே விவரத்தை மட்டும் அப்பா காதில் போட்டு வைங்க என்றவாறு அவசரமாக அவ்விடம் விட்டு அவன் அகல, சோர்வாக இடது பக்கம் திரும்பியவள் அருகில் வந்த நர்ஸ், உங்கள் கணவர் கண் திறந்துட்டாருமா, நீங்கள் வேணா ஒரு முறை போய் பாருங்க என்றதும் புஷ்பா படபடக்கும் நெஞ்சோடு அவசரமாக உள்ளே ஓடினாள். கட்டிலில் சுருண்டு போய் உருக்குலைந்து கிடந்த கணவரை கண்டதும் துக்கம் தொண்டையை அடைக்க மெதுவாக அவர் அருகில் அமர்ந்தவாறு தலைமுடியை கோதி விட்டவாறு முடியை மெதுவாக தடவி கொடுத்தாள். மனைவியின் கைவிரல் ஸ்பரிசம் பட்டதும் மெதுவாக கண் திறந்தவர் மனைவியின் சோக முகத்தை பார்த்ததும் அவரையும் மீறி கண் கலங்க ஆரம்பித்தது. புஷ்பா பதறிவிட்டாள். என்னாச்சுங்க, எதுக்கு இப்போ அழுக? எவ்வளவு திடமான ஆளு நீங்கள் போய் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழலாமா? உங்களுக்கு எதுவும் இல்லைங்க. கரிசனையோடு தலையை தடவியவாறு சொன்ன மனைவியை ஏறிட்டு பார்த்தவர் கலங்கும் கண்ணோடு, எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் புஷ்பா. என்ன தெரியும்? எனக்கு ஆயுசு ரொம்ப குறைவுன்னு எனக்கு தெரியும் என்றார் தலையை குனிந்து கொண்டு. அவர் முகத்தை நிமிர்த்தியவள், என்ன பேச்சு இது? அவசரமாக அவர் வாயை பொத்தி என் பேச்சை நிறுத்திட்டேனா நான் பிழைச்சிடுவேனா? இந்த சின்ன வயசில் அம்போன்னு விட்டுட்டு போகவா பல வருஷம் காத்திருந்து காதலிச்சு கட்டிக்கிட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாது. லண்டன் என்ன, உலகத்தில் எங்கே வேணாலும் கூட்டிட்டு போய் உங்களை நான் காப்பாற்றுறேன். உணர்ச்சி பெருக்கோடு சொன்ன மனைவியை ஏறிட்டு பார்த்தவர், என்ன என்ன சொன்னா? லண்டனுக்கா? கேள்வியால் துளைத்த கணவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் ஒரு நொடி தடுமாறியவள் பின் சுதாகரித்து கொண்டு, ஆமாம், நாம லண்டன் போகிறோம் என்றாள் முகத்தில் இரக்கத்தை படர விட்டவாறு. எதுக்கு இந்த கஷ்டம்? தாளமாட்டாமல் கேட்டவரை கலங்கும் கண்ணால் நோக்கியவள், எங்களுக்கு என்ன கஷ்டம்? டாக்டர் சொன்னப்போ கூட அவ்வளவு தூரமா எப்படின்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இனி அப்படி இல்லைங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். வேஸ்ட்டு புஷ்பா,
நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் என் உசுரை உன்னால் பிடிச்சி வைக்க முடியாது. அதை டாக்டர் சொல்லட்டும். என்னோட உடம்பு பற்றி எனக்கு தான் தெரியும். பேசாமல் என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு. நான் வாழ்ந்த வீட்டிலேயே கிடந்து உசுரை விட்டுடுறேன். நீங்கள் என்னை இப்படி பேசாதுங்க. லண்டனில் ஒரு டாக்டர் இருக்காங்களாம். அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் செஞ்சால் போதுமா? நீங்கள் 100 என்ன 150 வருஷம் உசுரோடு இருப்பீங்களாம். எப்போதுமே உனக்கு பேராசை தான் புஷ்பா. விழிநீர் கன்னத்தில் கோடிட அவர் சிரித்துக்கொண்டே புஷ்பாவின் கன்னத்தில் அடிக்க, பேராசை தாங்க. இந்த பூவோடும் பொட்டோடும் நான் உங்கள் மடியில் கண் மூடணும். அவ்வளவுதான் என்னோட ஆசை. அதுக்காக எதுனாலும் நான் பண்ணுவேன். லண்டன் என்ன அமெரிக்கானாலும் கூட்டிகிட்டு போய் உங்கள் உசுரை மீட்டு கொண்டு வருவேன். அவள் பேச்சை கேட்டு சிரித்தவர், அப்படியும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறது தான் உன்னோட ஐடியா இல்லை? ஏக்கத்தோடும் வலியோடும் கணவரை பார்த்தவள், இந்த உலகத்தில் பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் அதுக்கு தாங்க ஆசைப்படுவாங்க. எல்லா பொண்ணுங்களுமே சுயநலக்காரங்க தான். அவர் சிரித்துக்கொண்டே மறுபடியும் சொல்ல, நீங்கள் எதனாலும் நினச்சிடுங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாம் அடுத்த வாரம் லண்டன் போகிறோம். சித்து அதுக்கான ஏற்பாட்டை செய்ய தான் போகிறான் என்றதும் கதிரேசன் தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டார். நிச்சயம் இதற்கு மேல் பேசியும் ஒரு பலனும் இல்லை என்பது அவருக்கு தெளிவாக புரிந்தது. புஷ்பா ரொம்பவே பயந்து விட்டாள். இனி பழையது போல் சொல்லியெல்லாம் அவளை மாற்ற முடியாது என்று அவருக்கு தோன்றியது. மாற்றும் எண்ணம் அவரிடமும் இல்லை. இந்த 2 மணி நேரத்தில் அவர் வட்டப்பாடு அப்படியல்லவா? ஒரு கணம் கண்மூடி அந்த 2 மணி நேர நிகழ்வை நினைத்தவர் மனதில் வாழ்வில் இதுவரை செய்த அநியாயம் அக்கிரமமெல்லாம் படம் எடுத்து ஆடத் தொடங்கியது. அடி வயிற்றிலிருந்து ஏதோ ஒரு பயம் பந்து போல உருண்டு வருவதை உணர்ந்தார். தன் முன்னால் கதறி நின்ற மனிதர்கள், கண்ணீர் மல்க வந்து நின்ற உறவுகளுமாக அவரை பயமுறுத்த ஆரம்பித்தது. வாழ்வில் முதல் பாவம் தொட்டு இப்போது வரை செய்த அத்தனை பாவமும் தன்னை துரத்த ஆரம்பிக்கிறதோ என்ற எண்ணம் முளைத்து எழுந்தது. தான் செய்த அநியாயங்கள் துரோகங்கள் எல்லாம் மேலெழுந்து தவழ்ந்து வர கூனி குறுகி போனார். அப்படி மரண தருவாயில் வந்து செல்லும் அந்த பாவம் என்ன? இந்த அளவு அவர் மனதை கூனி குறுக செய்த துரோகம்தான் என்ன? அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய முதல் அத்தியாயம் எப்படி இருந்தது? ஆர்வமாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கதிரேசனுடைய உண்மை முகம் தெரிஞ்சிக்க விரும்பினா தொடர்ந்து அடுத்தடுத்த அத்தியாயத்தையும் கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.